இதுக்கு முன்னாடி one until standard 3 students சரிங்களா. ஸோ இந்த தகா படிக்க போறவங்க எப்படி இந்த காம்படிஷன்ல நீங்க தயாராகணும், என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றது தான் இந்த செஷன்ல நீங்க கத்துக்க போறீங்க. ஸோ அதனால ரெடியா இருந்துக்கோங்க. அண்ட் உங்களுடைய புக்கு பென்சிலை ரெடியா வச்சுக்கோங்க. என்னென்ன விஷயங்களை என்னென்ன தாஜோ இது எல்லாமே எப்படி பேசணுன்றத இந்த செஷன்ல இருந்து உங்களுக்காகவே நம்மளுடைய ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போறாங்க. யாரும் தெரிஞ்சு போறீங்களா? Okay, all right. So you are number sir. Hi. So you are the handle program. So thank you. Okay. Good luck. Thank you. Okay. Hi. எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஓகே, டோன்ட் வரி. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்ல பேசுறது. ஸோ இன்னைக்கு நான் வந்து டுவல் லாங்குவேஜ் பேசுகிறேன், தமிழ்லையும் பிளாங்லையும். ஓகே. ஸோ எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். சாப்பிட்ருக்கீங்க. அது வணக்கம். சலாமா செஜாக்கா. நன்றிலாம். வருகிக்கும் வருகிக்கு எல்லாருக்கும் நன்றி. ஓகே. சார் ரொம்ப பேச விரும்பல. ஓகே. நம்மளுக்கு தெரிஞ்ச மாரி ஃபைனான்ஸ் வந்துட்டு போட்டிகள் செய்கிறாங்க. அது முதல் போட்டி வந்துட்டு நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ண போகிறதுனா tahap 1 pertandingan bercerita and tahap 2 pengucapan awam. So first session வந்துட்டு நம்ம என்ன செய்ய போறோம்னா just go through the syarat. Okay, syarat பார்க்க போறோம். முதல் syarat வந்துட்டு tempo video. எல்லாரும் இந்த tempo video ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா tahap 1 வந்து என்ன pertandinganனா pertandingan bercerita. Okay, pertandingan bercerita ஓட அந்த tempo masa வந்துட்டு 2 hingga 3 minit. 2 அல்லது 3 நிமிடத்துக்குள்ள நீங்க வந்துட்டு அந்த வீடியோ செஞ்சிடணும். ஆனா tahap 2 வந்துட்டு கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணுங்க. ப்ளீஸ் டேக் நோட். tahap 2 வந்துட்டு pengucapan awam. Pengucapan awam tahap 2 standard 4 5 6 4 to 5 minutes. Okay, நான் திருப்பியும் ரிப்பீட் பண்றேன். ஏன்னா இருக்கிற ரூல்ஸ்லயே இந்த ரூல்ஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ். tahap 1 pertandingan bercerita 2 to 3 நிமிடங்கள், அதாவது 2 hingga 3 minit. Okay, அதே சமயத்துல pengucapan awam பார்த்தீங்கன்னா tahap 2 standard 4 5 6 4 to 5 minutes. Okay, done. Okay, அதுக்கப்புறம் உங்க ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா orientasi rakaman. Okay, orientasi rakaman பார்த்தீங்கன்னா சார் வந்துட்டு இங்க பிக்சரே வச்சுட்டேன். ஓகே, லேண்ட்ஸ்கேப். நீங்க வந்துட்டு லேண்ட்ஸ்கேப்ல தான் இது செய்ய போறீங்க. நாட் டாட்டாரன். இங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூட முடியாது. ஓகே, லேண்ட்ஸ்கேப்பா, நாட் போர்ட்ரேட். ஓகே, So, மூணாவது kelihatan peserta, நான்காவது pengenalan diri. ஓகே, ஸோ வந்துட்டு நம்ம எப்பவுமே வந்துட்டு ஓகே இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்லா. ஓகே, நம்ம கேமராவை அட்ஜஸ்ட் பண்ணும்போது அந்த கேமரா வந்து ஆட்டோ லாக் பண்ணணும். ஓகே, அதாவது எப்படின்னா நம்ம கேமராவை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறோட அந்த கேமராவில் வந்துட்டு நீங்கள் இப்படியே கையை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அங்கே வந்துட்டு ஆட்டோ லாக் லைட்டிங் சிஸ்டம். இல்லாட்டி வந்துட்டு நீங்கள் ஆட்டோ லாக் பண்ணாமல் வந்துட்டு ரெக்கார்டிங் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா நீங்கள் ரெக்கார்டிங் பண்ணுறப்ப லைட் வந்துட்டு டிம் ஆகி பிரைட் ஆகும். அதாவது லைட் வந்து கொஞ்சம் இருட்டாகி வெளிச்சமாக வரும். ஓகேவா? ஸோ வந்துட்டு மேக் ஷுர் பிஃபோர் ரெக்கார்டிங் உங்களோட அந்த ஆட்டோ லைட் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு லாக் பண்ணிடணும். ஓகே, ஸோ as usual number 4 pengenalan diri. ஓகே, nama penuh, nama sekolah, tahun இல்லை darjah நீங்கள் சொல்லியாகும். nama penuh means பின்னாடி உங்க அப்பா பேரும் சேர்த்து வரும். ஆனால் இல்லாட்டி ஆனால் perempuan சேர்ந்து வரும். singkatan பாய்க்க வேண்டாம். ஓகே, nama penuh, nama sekolahவும் அதே மாதிரி தான். இந்த முடிஞ்ச அளவுக்கு இந்த SKT என்ற வார்த்தையை பாய்க்க வேணாம். sekolah jenis kebangsaan தமிழ்னு பாய்க்க. ஓகே, கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். அவங்க ஸ்கூலுக்கு பெருமைலாம். ஓகே, ஸோ நீங்கள் எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, நம்பர் 5. ஓகே, kehadiran dalam video. இது ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு. என்ன குறிப்புனா வந்துட்டு கேமரால உங்களோட இமேஜ் மட்டும் தான் தெரியும். அதாவது நீங்க தான் பெர்சன்ட்டா, நீங்க மட்டும் தான் இருக்கும். ஓகே, இப்போ நீங்க என்ன பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபுல்லா தெரியல. ஓகே, ஃபுல்லாவும் தெரியலாம். இல்ல நீங்க வந்துட்டு சார் நான் ஆஃபா தெரிய போறேன். ஓகே, இஸ் அப் டு யூ. ஓகேவா? உங்களோட கதை திறமையை பொறுத்து இருக்கு. pengucapan awam அவங்க தாஜோவை பொறுத்து இருக்கு. ஓகே, அப்புறம் வந்துட்டு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் யாருமே வந்துட்டு ஓகே சாரியா அது இங்க ஒருத்தவங்க வரைவாங்க. கிஷாலினின்னு சொல்லிட்டு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க நல்லா போர்ட்ரேட்ஸ் வரைவாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு சிவன் ஃபோட்டோ வரைஞ்சி இங்கே விட்டாங்க. ஓகேவா? அவங்க வந்து ஸ்டால் போட்டாங்க.
அந்த ஃபோட்டோ வந்து 50 ringgit. ஆனால் ஜஸ்ட் அது வந்து லைக் கலர்லாம் பண்ணதில்லை, ஜஸ்ட் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல மக்கரில் வரைஞ்சது, அவ்வளோதான். சாரி, டெக்னிக்கல் இஷ்யூ. ஓகே, ஸோ வந்துட்டு நான் திருப்பியும் சொல்கிறேன், கேமராவில் வீடியோவில் நீங்கள் மட்டும் தான் இருக்கும். உங்களோட பேரண்ட்ஸ், உங்களோட டீச்சர்ஸ், உங்களோட சிப்ளிங்ஸ் நாட் அலவுட். ஈவன் நிழல் கூட பயம் கூட வேண்டாம். ஓகேவா? ஸோ நீங்களே தைரியமாக பேசுங்க. அது இன்னும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஃபோட்டோஜெனிக்கா. ஈவன் நான் கூட ஃபோட்டோஜெனிக் இல்லை. ஓகேவா? ஆனால் வந்துட்டு நம்ம பேச 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 பழகிடும். ஓகே, 6வது குவாலிட்டி வீடியோ ஆடியோ. ஓகே, இது பேசிக் டிப்ஸ். பேசிக் டிப்ஸ் சொல்றத இம்பார்ட்டன்ட் டிப்ஸ். ஓகே, என்ன இம்பார்ட்டன்ட் டிப்ஸ்னா, உங்கள் வீடியோவில் இருக்கிற அதாவது நீங்கள் உங்கள் வீடியோ இதை பார்த்தீங்கன்னா ஆன்டி ஷேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஐம் சாரி, அந்த டேர்ம்ஸ் அவ்வளோ ஞாபகம் இல்லை. ஆன்டி ஷேக், அதாவது நீங்கள் ட்ரைபாட்ல கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னே திடீர்னு உங்கள் ட்ரைபாட் ஆடினாலோ இதானாலோ உங்கள் வீடியோ ஆடாது. ஸோ ஆன்டி ஷேக் ஆப்ஷன்ஸை ஆக்டிவேட் பண்ணி விட்டுருங்க. 2வது வந்துட்டு நான் சொன்ன மாரி அந்த லைட்டிங்கை வந்துட்டு ப்ளாக் பண்ணிடுங்க. அந்த பிரைட்னஸ் கூட இன்க்ரீஸ் பண்ணலாம். யார் வந்து என்ன மாதிரி தக 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 சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ லைட்டிங்கை குறைச்சிக்கலாம். யார் வந்து கொஞ்சம் டிம்மாக இருக்கீங்களோ அவங்க வந்துட்டு லைட்டிங்கை வந்து ஏற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உங்கள் ஆடியோ ப்ளீஸ் யூஸ் யுவர் மைக்ரோஃபோன். ஓகே, உங்கள் மைக்ரோஃபோனை யூஸ் பண்ணுங்க. அதே நேரத்தில் உங்கள் மைக்ரோஃபோனை வந்துட்டு கொஞ்சம் டபுள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில மைக்ரோஃபோனில் வந்துட்டு எக்கோ கேட்கும். ஓகேவா? எக்கோ கேட்கும். அந்த எக்கோ ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி விட்டால் தான் உங்களோட வாய்ஸ் வந்துட்டு ரொம்ப கிளியராக இருக்கும். ஓகே, அட் த சேம் டைம் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சரௌண்டிங் வந்துட்டு கிளியராக வச்சுக்கோங்க. ஐ மீன் வெரி குவாய்ட்டாக வச்சுக்கோங்க. செஞ்சாங்களா சார், என் வீட்டில் வந்து முடியாது சார், எல்லாம் நடந்துட்டு இருப்பாங்க. ஓகே ஃபைன், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஆனால் சில மைக்கில் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. தேர்ட் பார்ட்டி சவுண்டெல்லாம் வந்து அந்த மைக்கில் கேட்காது ரெக்கார்டிங் பண்ணுறப்ப. ஸோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்ன செய்யுங்கன்னா மைக்கை வந்துட்டு நல்லா ஆக்டிவேட் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஓகே தென் ஓகே ஓகே இதெல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஓகே. நம்பர் 7, tanpa penapis kesan khas, அதாவது நோ ஃபில்டர், நோ விஷுவல், நோ சவுண்ட் எஃபெக்ட். ஜஸ்ட் வீடியோ தட்டிட்டு ரக்கமான தட்டிட்டு இஸ் ரா மெட்டீரியலாக இருக்கும். அதாவது நோ எஃபெக்ட்ஸ், நோ எடிட். நீங்கள் சொந்தமாக எடிட் பண்ணக்கூடாது. ஓகேவா? நீங்கள் ரா மெட்டீரியலாக சென்ட் பண்ணீங்கன்னா அது வந்துட்டு நிறைய அட்வான்டேஜ். ஓகே, திடீர்னு உங்கள் வீடியோ சூஸ் ஆச்சுன்னா அட்மின்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் எடிட் பண்ணுறதுக்கு சிட்டாக இருக்கும். ஓகே, அதே சமயத்தில் வந்துட்டு பின்னாடி வந்துட்டு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம். ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக் ஆஃப்கோர்ஸ் போட முடியாது, இருந்தாலும் உங்களுடைய இதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, அடுத்தது நம்பர் 9 அதேனா. ஓகே, நம்பர் 10 ப்ளீஸ் டேக் நோட். சிங்கிள் ரெக்கார்டிங் தான். சிங்கிள் ரெக்கார்டிங்னா என்ன மீனிங்னா, நம்ம போஸ்ட் பண்ண முடியாது, ஸ்டாப் பண்ண முடியாது. சார் நான் ஒரு வீடியோ செஞ்சுட்டேன் சார், அதுக்கப்புறம் நான் பிரேக் எடுத்துட்டு நான் கண்டினியூ பண்ணேன் சார், சாரி நாட் அலவ். இன் அ சிங்கிள் ஷாட் இன் அ சிங்கிள் ஷாட் வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணுறோம். என்ன சார் இவ்வளோ இருக்கு? எஸ், நிறையா இருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட்டாக வந்துட்டு இவ்வளோ செஞ்சோம். நான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் உங்கள் கேமரா. ஓகே, உங்கள் கேமரா வந்துட்டு அந்த லைட்டிங் ஃபோட்டோவில் பண்ணிடுங்க. செகண்ட், உங்களோட மைக். உங்கள் மைக் வந்துட்டு எக்கோ சிஸ்டம் எக்கோ சிஸ்டம் வந்துட்டு ஆனில் இருக்கணும். 2வது இந்த தேர்ட் பார்ட்டி சவுண்ட் வந்துட்டு உள்ளே போடக்கூடாது, அதுவும் ஆனில் இருக்கணும். ஓகே, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, அப்புறம் வந்துட்டு ஜஸ்ட் சிங்கிள் ஷாட். ஓகே சார், இதெல்லாம் நாங்கள் எப்படி சார் இது ஜஸ்ட் 1 2 3 எஸ் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் நம்மளோட டேட்டா பார்த்தீங்கன்னா 9 ஜூன் தான் வந்துட்டு தாரை குத்தோம். ஸோ தாரை குத்தோம். ஸோ இது வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு இது பண்ணுறதுன்னா, ஓகே ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னா, ஓகே உங்களோட கதைகள் இருக்குல்ல, உங்கள் கதைகளை நீங்கள் ஆஃபால்ட் பண்ணணும். எஸ், ஆஃபால்ட் பண்ணணும். ஜஸ்ட் வந்துட்டு எப்படி ஆஃபால்ட் பண்ணணும்னா, ஓகே ஸோ நான் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஓகே ஓகே ப்ளீஸ் வெயிட் ஆன். ஹலோ விளங்குதா? ஹலோ 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 ஓகே,
என்ன சார் நீங்களே இப்பதான் மைக்கு போடுறீங்களா? என்ன பண்றது, டெக்னிக்கல் இஷ்யூ. ஓகே 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 டன் ஓகே ஃபைன். ஓகே கிளாஸ், வி பேக் டு பிரதர். எனக்கு வந்துட்டு ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே ஸோ வந்துட்டு கிளாஸ் நான் ஒரு டைம் தரேன். நீங்க இதை ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். ஓகே நான் ஃப்ரேம்லேருந்து கொஞ்ச நேரம் வெளியே ஆகுறேன். நீங்க இதை ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். ஸோ இந்த டெம்போ மாசா கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட வீடியோ ஆடியோ ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஓரியன்டாசி ரக்காமான் வந்துட்டு ஜஸ்ட் லேண்ட்ஸ்கேப் தான் நான் போட்டிருக்கேன். ஓகே பொர்ட்ரேட்ல நீங்க செஞ்சீங்கன்னா சாரிலாம் ஷாரட் குள்ள வரல. ஓகே ஓகே குட். ஓகே நான் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஓகே இப்போ நம்பர் 5 until 8 வரைக்கும் நீங்க வந்துட்டு வந்துட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்களேன். ஓகே இதெல்லாம் வந்துட்டு என்னன்னா ஜஸ்ட் பார்ட்டிசிபென்ட் தான் அந்த கேமரால அந்த வீடியோல இருக்கணும். ரெண்டாவது வந்துட்டு நோ ஃபில்டர்ஸ், ஜஸ்ட் ரா மெட்டீரியல். உங்களோட வாய்ஸ் வந்துட்டு கிளீன் அண்ட் கிளியரா இருக்கணும். ஓகே குட். Mic is not compulsory for video now. Okay. So mic is not compulsory la. Not compulsory but encourage. ஏன்னா நம்ம ஒரு வீடியோ செய்றோம், அது அவங்க பட்ஜெட். ஓகே ஸோ நீங்க செய்யலாம். டிக்டாக்ல வந்துட்டு கொஞ்சம் பார்த்தா ஓடுது, ஸோ நீங்க பார்க்கலாம். ஓகே அந்தாண்ட வந்துட்டு ரெக்கமெண்ட் பட் பெருசா அதாவது சிங்கிள் ஷாட். கடைசி வந்துட்டு சிங்கிள் ஷாட், நோ போஸ், நோ ஸ்டாப், நோ கம்பைன் 2 வீடியோஸ். ஓகே அதெல்லாம் செய்யக்கூடாதுலாம், ஒரு சிங்கிள் ஷாட்ல செஞ்சிடணும். ஓகே நம்ம டேட் வந்து பாத்தீங்கன்னா 9th ஜூன்ல. ஓகே கிளாஸ் ஓகே ஃபைன். ஓகே குட். இப்போ நம்ம வந்துட்டு இதுதான் வந்து முக்கியமான பார்ட்ஸ். ஓகே கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருக்குங்க. இது ஷேர் பண்ண முடியுமா? ஷேர் பண்ணியாச்சு. ஓகே ஓகே ஸோ ஓகே ஸோ டெக்னிக் பர்ச்சரிதா. ஓகே ஸோ நீங்க இதெல்லாம் வந்துட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். நீங்க பெருசாக ஆக்கலாம், ஜூம் பண்ணலாம் பார்த்தா ஓகேவா? ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பஹான் பச்சான் வந்துட்டு அட்மின் வந்துட்டு ரெடி பண்ணிட்டாங்க. ஓகே ஸோ பஹான் பச்சான் உங்களுக்கு தெரியும், ஸ்டாண்டர்ட் 1க்கு தனியா இருக்கு, ஸ்டாண்டர்ட் 2 and 3க்கு தனியா இருக்கு. ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஸ்டாண்டர்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாண்டர்ட் 1ஓட சரிதா மட்டும் அடுத்து ஆஃபர் பண்ணுங்க. ஸ்டாண்டர்ட் 2 and 3க்கு வந்துட்டு அவங்க தனியா கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க அதுல இருந்து சூஸ் பண்ணணும். சார் நான் ஸ்டாண்டர்ட் 3 படிக்கிறேன் சார், ஸ்டாண்டர்ட் 1 சூஸ் பண்ண முடியுமா? cannot. சேம் கோஸ் டு ஸ்டாண்டர்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸ். 3A வந்துட்டு இது பண்ண முடியாது. அவங்க கேட்டகரியில இருக்கிற கதையை எடுத்து நம்ம அஃபால் பண்ணணும். ஓகே ரெண்டாவது பாயிண்ட் வந்துட்டு கொஞ்சம் நல்லா கவனிங்க. அலர்ட் பந்து மங்காஜார். ஓகே சார் நாங்க வந்துட்டு ஒரு சரிதா பண்ண போறோம் சார், எங்களோட காஸ்டியூம்லாம் எப்படி சார்? காஸ்டியூம் வந்துட்டு உங்களோட சாய்ஸஸ். ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு சார் என்னோட கதை வந்துட்டு சார் அபவுட் பிரின்சஸ். ஓகே ஸோ நீங்க பிரின்சஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கலாம். சார் என் கதை பத்தி வந்துட்டு கிங் சார், நீங்க கிங் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் உங்களுடைய இதை பொறுத்து இருக்கு. ஓகேவா? அட் த சேம் டைம் நீங்க வந்துட்டு ஓகே இப்ப நீங்க வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா, ஓகே இப்ப நம்ம வந்துட்டு ஒரு கதை செய்யறோம். ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் பிரின்சஸ். இப்ப நம்ம பிரின்சஸா இருக்கும் போது அதுக்கு தேவையான அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்மள்ட்ட இருக்கணும். எப்படி சார்? ட்ரெயின் பண்ணணும். ஒரு பிரின்சஸ் வந்து கதை சொல்ற மாதிரி நம்ம வந்துட்டு நம்ம செல்ஃபை வந்துட்டு ட்ரெயின் பண்ணணும். ஓகே அப்புறம் வந்துட்டு ஓகே மூணாவது பெர்மந்தாசன் தியேட்டர் டிராமா ரிங்காஸ் ரோல் பிளே. ஓகே இது வந்துட்டு எப்படின்னா நம்மளுக்கு 9th ஜூன் தான் வந்துட்டு கடைசி டியூ டே. கதையை ஆஃபால் பண்ணுங்க. ஜஸ்ட் வந்துட்டு உங்க ஃபாதர் மெனுக்கு பேசி காமிங்க. ஓகே ஃபாதர் மெனுக்கு பேசி காமிங்க, மாதர் மெனுக்கு பேசி காமிங்க, சிப்ளிங்ஸ் உங்க டீச்சர்ஸ் அவங்ககிட்ட எல்லாம் பேசி காமிச்சு ஐடியாவை வாங்குங்க. ஏன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு கொமெண்ட் இருக்கும். ஓகேவா? சோ அந்த கொமெண்ட்ல எல்லா கொமெண்ட்டும் நம்ம எடுத்துக்க வேண்டாம். நம்மளால எதெல்லாம் மாத்த முடியுதோ அதெல்லாம் எடுத்து மாத்திக்கணும். ஓகேவா? சோ நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பிராக்டிஸ் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வீடியோ வந்துட்டு பெஸ்டா வரும். நம்புங்க, தயவு செஞ்சு இந்த ஆயத்தை மட்டும் நம்புங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த சரிதா ஆஃபால் பண்ணி அந்த ரெப்பிட்டேஷன் மோட்ல சொல்லி 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 சொல்லி
ஒரு கண்ணாடியோ ஒரு பேரண்ட்ஸோ இல்ல சிப்ளிங்ஸ் மீனுக்கு நீங்க சொல்லி அந்த கொமேனை வாங்கி அப்புறம் வந்துட்டு நம்ம இப்ப நம்பா பாய்க்கான்னு சொல்லுவோம். மாற்றங்கள் உருவாக்கி நம்ம செய்யும் போது அந்த வீடியோ வந்து பெஸ்டா வரும். அதையும் தாண்டி உங்களுக்கு என்ன ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ்னா உங்களுக்கு கான்பிடென்ட் வந்துடும். என்ன அந்த கான்பிடென்ட் நான் என்னதுன்னு அப்புறம் சொல்றேன். ஓகே, 4வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி தான் bercerita secara individu. ஓகே, bercerita secara individuனா நம்ம வந்து தனியா சொல்லணும். இப்ப நம்ம எல்லார்ட்டையும் சொல்லி கமெண்ட் வாங்கணும்ல. ஓகே, அதே மாதிரி நம்ம தனியா நின்று நம்ம சொல்லி பார்க்கணும். ஏன்னா என்னதான் நம்ம 1000 மின்னுக்கு பேர் தனியா செஞ்சாலும் தனியா செய்யறப்ப அது ஒரு வேற ஃபீல் வரும். நம்ம வந்து தனியா சொல்லி சொல்லி பழகணும். எஸ், பிலீவ் மீ, இப்ப நாங்களா வந்துட்டு வீடியோ செய்யறப்ப கூட சாரியா செய்யறப்ப எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு ஒரு 4-5 வாட்டி நானே எனக்குள்ள பேசுவேன். பேசி 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 எடிட் பண்ணுவேன். ஓகே, இது வேண்டாம் இது வேண்டாம், இது இப்படி செய்யலாம் அது அப்படி செய்யலாம். ஓகே, நம்ம பேச பேச தான் அது வரும். ஓகே, சோ வந்துட்டு ஞாஞான். ஓகே, சோ நீங்க கதையில பாத்தீங்கன்னா பாடல்கள் இல்ல, ஞாஞான் இல்ல. ஆனா இவங்க வந்துட்டு சொந்தமா கதையை எடிட் பண்ண முடியுமா? முடியும். ஸ்கிரிப்ட். சோ ஸ்கிரிப்ட்ல சோ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யலாம். அது உங்களோட திறமை, உங்களோட என்ன சொல்றது கிரியேட்டிவிட்டி. ஓகே, சோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஓகே, இப்ப நம்ம முக்கியமான ஒரு பார்ட்ஸ்க்கு செல்ல போறோம். ஓகே, Sir, can use AI, sir, can use prop. Yes, prop use பண்ணலாம். AI of course cannot use AI. Okay, of course cannot use AI. Okay. Of course cannot use AI. Sorry, நான் இப்பதான் கமெண்ட்லாம் படிக்கிறேன். Okay, sir, but video duration but still can song. அது வந்துட்டு உங்களோட கிரியேட்டிவிட்டி பொறுத்து இருக்கு. ஆனா பட் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, sir, follow the script. Follow the script. Okay, just follow the script. Okay, okay sir, Sayafa. Where to send the video, sir? Okay, அந்த ஸ்லைட் போச்சா? Okay, Google form. Okay, லிங்க் கொடுப்பாங்க. அந்த Google formல உங்க வீடியோவை MP4, நான் திருப்பியும் ரிப்பீட் பண்றேன், MP4 ஃபார்மேட்ல அப்லோட் பண்ணணும். MP4. ஓகே, சோ ஓவரால் நான் திருப்பியும் இன்னொரு வாட்டி ஒரு ருமுசான் மாதிரி சொல்றேன். ஓகே, நல்லா கேட்டுக்கோங்க. உங்க வீடியோ ஷேக் ஆகக்கூடாது, கிளியரா இருக்கணும். லைட்னிங், ஓகேவா? லைட்னிங் பாத்தீங்கன்னா லைட் டிம் ஆகி பிரைட் ஆகக்கூடாது, பிரைட் ஆகி டிம் ஆகக்கூடாது. ஸோ அதை நம்ம ஓவர் கம் பண்றதுக்கு என்ன வழினா, நீங்க உங்க போனோட ஸ்கிரீன் இப்படியே டேப் பண்ணி ஒரே இதை பிரஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோ லாக்னு வரும். ஸோ ஆட்டோ லாக் பண்ணிருங்க. ஆட்டோ லாக் பண்ணி பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி, ஓகேவா? அது நீங்க செஞ்சா தான் உங்களுக்கு தெரியும். ஓகே, ரெண்டாவது உங்களோட மைக் இருந்தா ஓகே கேன். மைக் இல்ல சார், இட்ஸ் ஓகே ஃபைன். பட் சார் என்கிட்ட மைக் இல்ல, நான் மைக் வாங்கி செய்யலாமா சார்? ஓகே கேன். இருந்தா குட், இல்லாட்டினாலும் குட். இல்ல சார் நான் வாங்கி செய்ய போறேன், இஸ் த பெஸ்ட். ஓகே, சோ இதெல்லாம் வந்துட்டு சார் ப்ளீஸ் கமெண்ட் யூ சே. ப்ளீஸ் கமெண்ட் யூ சேவா. ஞாஞா பொருளுக்கா தப்புள்ளு? ஞாஞா தப்புள்ளுலா. ஓகே, பேக்ரவுண்ட் ஹவுஸ் சார். ஓகே, பேக்ரவுண்ட் வந்துட்டு முடிஞ்சா வந்துட்டு நான் எப்படி சொல்றது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்க கதையில வந்து ஃபாரஸ்ட் இருக்கு. ஓகே, இட்ஸ் அப் டு கிரியேட்டிவிட்டி. ஒருவேளை நீங்க பின்னாடி பேக்ரவுண்ட் வந்துட்டு ஃபாரஸ்ட் செட்டிங்ல வைக்க போறீங்களா? ஓகே கேன். ஓகேவா? இட்ஸ் அப் டு யூ. சார் நான் அந்த செட்டிங்லாம் வேணாம் சார், நான் பிளேன் பேக்ரவுண்ட்ல செய்ய போறேன். ஓகேவா? கேன். சார் ஸ்கூல் யூனிஃபார்ம் கேன், அப்சல்யூட்லி கேன், நோ ப்ராப்ளம். ஆனால் நீங்க வந்துட்டு bercerita. ஸோ காஸ்டியூம் ப்ராப்ஸ் கொஞ்சோண்டு வேணும். ஓகேவா? Sir, can you please share the script today? We can. Okay, script share பண்ண சொல்லிருக்காங்க. After the session they will share la. Sir, how many submission we can send? One la. எத்தனை வாட்டி send பண்ண? Just one la. No sound sir, no sound ah. Class sound கேக்கல? Is there any points for costume and props sir? Can do we okay? Voice performance. Okay. Whatever. Okay. Can hear. Okay. Good. Can hear. Okay, clear. Okay. So வந்துட்டு நான் திருப்பியும் வரேன். Video must be clear. Sir, எப்படி sir clear? First step, light வந்துட்டு auto lock பண்ணிருங்க. Okay, no shake.
அங்க பாத்தீங்கன்னா ஆன்டி ஷேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஓகே, மூணாவது வந்துட்டு ஃப்ரண்ட் கேமரா, டோன்ட் யூஸ் ஃப்ரண்ட் கேமரா. பின்னாடி ரியர் கேமரால பின்னாடி உள்ள கேமராவை யூஸ் பண்ணீங்கன்னா இட்ஸ் பெட்டர் கிளியர். ஏன்னா ஃப்ரண்டோட பின்னாடி இருக்க கேமராக்கு மெகா பிக்சல் கூட. ஓகே, இதெல்லாம் வீடியோ செட்டிங்ஸ். ஓகே, இப்போ நம்ம வாய்ஸ் செட்டிங்ஸ் வந்தோம்னா நம்ம சொன்ன மாதிரி தான், மைக் இருந்தா மைக் யூஸ் பண்ணுங்க. மைக் இல்ல சார், கேன் சார் மைக் இல்ல சார் நான் வாங்கி செய்ய போறேன். ஓகே, பெஸ்ட் இஸ் அப் டு யூ. சில பேர் வந்துட்டு ப்ராப்ஸ் கேட்டிருக்காங்க. ப்ராப்ஸ் வந்துட்டு இஸ் அப் டு யோர் கிரியேட்டிவிட்டி. ஓகேவா? சோ எல்லா செக்ஷனுக்கும் மார்க் இருக்கு. சோ நீங்க வந்து பார்த்து தான் நம்ம செய்யணும். சார் நம்ம தடபுடலா செஞ்சுட்டு நம்மளுக்கு வந்துட்டு மொத பிரைஸ் கிடைக்கும்னா மொத பிரைஸ் கிடைக்கிற மாதிரி நம்ம செய்யணும். ஓகே, குட். ஓகே சார், MP4 மீன்ஸ் வாட் சார்? MP4 மீன்ஸ் அது ஒரு ஃபார்மேட். இப்ப வீடியோ பாத்துக்கிட்டீங்கன்னா வீடியோ எடுத்து நம்ம MP4 தான் இந்த பெஸ்ட் ஃபார்மேட். ஏன்னா வந்துட்டு அது சின்னாங்க நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிடலாம், எடிட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, சோ கிளாஸ் நான் பிஃபோர் இந்த இதுக்கு நான் போறது கட்டியும் உங்களுக்கு எல்லாம் என்னென்ன கேள்வி இருக்கோ நீங்க கேட்கலாம். ஓகேவா? நான் வந்துட்டு சொல்லிடுறேன். ஓகே, தாஜோவான். ஓகே, ஏதாவது கேள்வி இருந்தா வாட் பிரேக் டவுன். ஓகே, ட்ரெஸ் கோட் வந்துட்டு ஓகே முத கேட்டிருந்தாங்க சார் ஸ்கூல் யூனிஃபார்ம் கேனானு. கேன் சார், நான் ஸ்கூல் யூனிஃபார்ம் போடல, வீட்டு சட்டை போட்டு செய்ய போறேன். கேன் சார், என் கதைப்படி வந்துட்டு ஒரு ராஜராஜன் சோழன் சார். கேன். ஓகேவா சார், நான் என் கதைப்படி வந்துட்டு சார் ஒரு புலி சார். ஓகே, நீங்க புலி காஸ்டியூம்ல கூட வரலாம். ஓகேவா? இஸ் அப் டு யூ. ஓகே, ஆனால் வந்துட்டு கேன் வாக் சார். எஸ் கேன், நோ ப்ராப்ளம். பேர்ட் சரித்தானா வந்துட்டு நம்ம வந்துட்டு நடிச்சு காமிக்கிறோம். ஓகேவா? ஓகே, குட். ஹாய் சார், கேன் வி புட். ஓகே கிளாஸ், உங்களோட கமெண்ட்ஸை கொஞ்சம் பார்த்துக்கோங்களேன். ஓகே, லேண்ட்ஸ்கேப் ஆர் போர்ட்ரேட் சார்? லேண்ட்ஸ்கேப். மார்க்ஸ் பிரேக் டவுன் இன்ஃபோ. மார்க்ஸோட ஷேர் ஃபோல்ட் பண்ணுங்க. ஓகே, மார்க்ஸ் பிரேக் டவுன் மீன்ஸ் வந்துட்டு என்னன்னு கேக்குறாங்கன்னா, ஓகே யார் அது கேட்டா? சரிதா. ஓகே, சரிதா என்ன கேக்குறாங்க? மார்க்ஸ் பிரேக் டவுன். ஒருவேளை சார் நான் வீடியோலாம் செஞ்சுட்டேன் ஆனா நான் போர்ட்ரேட்ல செஞ்சுட்டேன். ஓகே, மார்க்ஸ் போயிடும். ஓகே, ரெண்டாவது வந்துட்டு நீங்க வந்துட்டு எதுல ரொம்ப மார்க்ஸ் போகணும்னா நீங்க வந்துட்டு இப்போ உங்க கதையில வந்துட்டு சிங்கா எப்படி சொல்றதுன்னா குச்சிங் தங்கா முங்கஞ்சார் சயம். சோ குச்சிங் தங்கா முங்கஞ்சார் சொல்லிட்டு நீங்க வந்து அப்படி நடந்து காமிக்கிறீங்க. முங்கஞ்சார்னா நீங்க ஓடி தான் காமிக்கணும். சோ நீங்க நடந்து காமிச்சீங்கன்னா அங்க மார்க்ஸ் போகும். ஓகே, சோ பேக்ரவுண்ட் ஆஸ் மார்க்ஸ். எஸ் ஆனா ரொம்ப மார்க்ஸ் இல்ல, கொஞ்சோண்டு தான். சார் நீட் இன்ட்ரோடக்ஷன். எஸ் நீட் இன்ட்ரோடக்ஷன். சார் ஸ்டோரி வில் பி given. எஸ் ஸ்டோரி கொடுத்துருவாங்க. ஓகே சார், நீட் இன்ட்ரோடக்ஷன். சார் how we get full body with landscape சார்? எஸ் கிடைக்கும். லேண்ட்ஸ்கேப் எப்படின்னா கொஞ்சம் தூரமா, அதான் சொல்றேன் இஸ் அப் டு யூ. லேண்ட்ஸ்கேப்ல ஃபுல் எஸ் இஸ் ஆக்சுவலி a good full body. ஓகே, இஸ் ஆக்சுவலி a good question. இஸ் அப் டு யூ. அதான் சொன்னால நீங்க வந்துட்டு ஃபுல் பாடியில செய்ய போறீங்கன்னா நீங்க அந்த கேமராவை அட்ஜஸ்ட் பண்ணணும். சார் என் கேமரால வரல சார், நான் வந்துட்டு வெறும் ஆஃப் பாடி தான் சார் செய்ய போறேன். கேன், நோ ப்ராப்ளம். ஓகே சார், கேன் வி யூஸ் ஓன் ஸ்கிரிப்ட்? கேனாட். நீங்க இந்த ஸ்கிரிப்டை தான் வந்துட்டு யூஸ் பண்ணணும். ஓகே, அந்தாண்ட வந்துட்டு சார் கிரியேட் அவர் ஓன் இல்ல ஸ்டோரிஸ்லாம் வந்துட்டு கொடுத்துருவாங்க. ஓகே, ஸ்டோரி டெல்லிங் within 2-3 minutes must be complete. Yes, 2-3 minutes தான். Okay, end of the story can simple Malay songs related to the story. So wait, இது ஒரு good question. இருங்க, ஒரு question வந்திருக்கு. கதையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டோரி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் பிள்ளைங்க வந்துட்டு ஒரு 15 மாதிரி சொல்லலாமா? 15 சாங்ஸ் அந்த மாதிரி. ஜஸ்ட் ஸ்கிரிப்ட்லாம். ஜஸ்ட் ஸ்கிரிப்ட். ஓகே, ஜஸ்ட் ஸ்கிரிப்ட் இஸ் ஆக்சுவலி a good question. சார் கதையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஒரு பாட்டு பாடி காமிக்க போறேன் சார். ஆக்சுவலி வந்துட்டு ஸ்கிரிப்ட் படி தான். ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு 2 until 3 minutes தான். நம்ம இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தோம்னா டைம்ஸ் வந்துட்டு வேஸ்ட்லாம். Okay sir, can use filter? Cannot. Initially is what say no background allowed. Okay, so வந்துட்டு yes background not allowed. ஆனா வந்துட்டு உங்க கதைக்கு அது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க செய்யலாம். ஓகேவா? ஓகே, நான் சொன்ன பேக்ரவுண்ட் என்ன பேக்ரவுண்ட்னா இந்த வீடியோல நம்ம சொந்தமா ஃபில்டர்ஸ் போடுவோம்ல அந்த மாதிரி முடியாது. ஓகே, ஸ்கூல் அட்டையர் கேன்.
Yeah, school attire can. Okay. So hairstyle. Okay. Discipline. Oh yes. அதாவது நம்ம எப்படின்னா நம்ம ஒரு வீடியோ செய்றோம் ஓகேவா. ஸோ மேனரிசம் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ல. ஓகே. ஸோ எல்லாத்துக்கும் தெரியும் வாட் இஸ் மேனரிசம். வெல் டிசிப்ளினா இருக்கும். ஸோ எனக்கு காஸ்டியூம்லாம் முடியாது சார்னா இட்ஸ் ஓகே. ஸ்கூல் ட்ரெஸ் இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன். உங்க ஸ்கூலுக்கு தான் பெருமை. ஓகே. இன்ட்ரோடக்ஷன் டெக்ஸ்ட் கேன் ஃபாலோ அவர் ஓன். இன்ட்ரோடக்ஷன் வந்துட்டு எஸ் ஆனா ரொம்ப இல்லை. உங்க பேர், உங்க ஸ்கூல், உங்களோட தர்ஜா. ஓகே. டேட்லைன் 9 ஜூன். ஓகே 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 ஃபைன். ஆமா பிரதர் இந்த மாதிரி வந்துருச்சு. ஓகே ஃபைன். ஓகே குட். ஸோ வந்துட்டு நம்ம இப்போ எதுக்குன்னு வருவோமே. ஓகே இப்போ நானும் வந்துட்டு ஒரு பார்ட்டிசிபென்ட். ஓகே நானும் வந்துட்டு ஒரு பார்ட்டிசிபென்ட். ஓகே இப்போ நான் வந்துட்டு படிக்கிறேன். Oke, selamat sejahtera saya ucapkan. Nama saya Satya Silan, tahun 6 dari Sekolah Jenis Kebangsaan Saint Mary. Hari ini saya ingin menyampaikan sebuah cerita bertajuk hadiah yang paling bernilai. Suara datar. ஒரு எக்ஸ்பிரஷன் இல்ல, ஒரு சுவரா மண்டாட்டார்லாம். ஸோ வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம எப்படி படிக்கலாம்னா ஓகே selamat sejahtera saya ucapkan. ஸோ நீங்க ayat by ayat போயிடும். selamat sejahtera saya ucapkan. Nama saya Satya Silan, tahun 6 UPM dari Sekolah Jenis Kebangsaan Saint Mary. Hari ini saya ingin menyampaikan sebuah cerita bertajuk hadiah yang paling bernilai. Paling. So அந்த பாலிங்கிற வார்த்தையை வந்து நம்ம இன்டோனாசியை ஏத்துடும். ஓகே நம்ம இன்டோனாசியை ஏத்துடும். இது வந்துட்டு ஜஸ்ட் ஸ்டாண்டர்ட் 1 ஓட. ஸோ நம்ம இதெல்லாம் அஃபால் பண்ணணும். ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் hari jadi saya semakin dekat. Saya sangat gembira. ஓகே அஃபால் பண்ணவங்க எப்படி நம்ம படிப்பாங்க? hari jadi saya semakin dekat. Hari jadi saya semakin dekat. Saya sangat gembira. Hari jadi saya sangat dekat. Saya sangat gembira. இந்த மாதிரி படிச்சீங்கன்னா மார்க்ஸ் கிடைக்காது. ஸோ நம்ம வந்துட்டு அந்த கதைக்குள்ள போகணும். hari jadi saya semakin dekat. Saya sangat gembira. ஸோ அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறமேல கவலைப்படாதீங்க, அதுக்கான ஒரு ஸ்லைடும் நான் வச்சிருக்கேன். ஓகே ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களோட இது. ஓகே ibu duit kita tak cukup ayah tapor. ஸோ இதை வந்துட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ibu வந்து என்ன சொல்றாங்க? duit kita tak cukup ayah tapor. ஸோ இது வந்துட்டு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நடக்கிற ஒரு கான்வர்சேஷன். இதை வந்து நம்ம சொல்லும் போது ibu duit kita tak cukup ayah tapor. சவுண்ட் ஃபிளாட். ஸோ இந்த சிச்சுவேஷனுக்கு நான் இப்போ ஒரு கேள்விக்கிறேன். ibu duit kita tak cukup ayah tapor. இப்ப ஈபுவும் ஆயாவும் என்ன சிச்சுவேஷன்ல இருக்காங்க? கம்பீராவா, செடேவா, தெருஜாவா? கமெண்ட் பண்ணுங்க. ஈபு சொல்றாங்க duit kita tak cukup ayah tapor. இந்த சிச்சுவேஷன் வந்துட்டு கம்பீராவா இருக்காங்களா, செடேவா இருக்காங்களா, தெருஜாவா இருக்காங்களா? yes very good செடே. அப்ப செடேவா இருக்கும் போது நம்ம வந்து அழுதுகிட்டே சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பேரு மனாங்கேஸ். அப்ப செடேவா இருக்கும் போது நம்ம எப்படி பேசுவோம்? சவுண்ட் வந்துடா தெருஜாவா. ஷாலினி காசு இல்லைன்னா நீங்க தெருஜாவா இருப்பீங்களா? எனக்கு அந்த டெக்னிக் சொல்லி கொடுங்க. ஓகே எஸ் செடே. சோ செடேவா இருக்கும் போது நம்ம எப்படி பேசுவோம்னா ibu duit kita tak cukup ayah tapor. அப்ப நம்ம யோசிக்கணும் ibu duit kita tak cukup ayah tapor. பாருங்க நானே யோசிச்சுட்டு தான் இருக்கேன் இது எப்படா சொல்றதுன்னு. duit kita tak cukup. அப்ப ibu duit kita tak cukup. duit kita tak cukup. அந்த duit kita tak cukup நாலே வார்த்தை தான். ஆனா கரெக்டா நம்ம அந்த ஸ்டாப் பிரேக்க போடணும். எங்க போடணும்னா duit kita tak cukup. அந்த kita tak அந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல வந்துட்டு ஒரு பிரேக் கொடுக்கணும். நல்லா கேட்டுக்கோங்க. ibu duit kita tak cukup ayah tapor flat. ஓகே இதுதான் ப்ராப்பரா சொல்றது. ibu duit kita tak cukup ayah tapor
தப்போ அந்த மூச்சை இழுத்து விடணும். ஏன்னா கவலையில இருக்கிறவங்க அப்படித்தான் பேசுவாங்க. எஸ் கேன் சேஞ்ச் யுவர் வாய்ஸ். எஸ் என்னது ஜெண்டரை சேஞ்ச் பண்ண போறீங்களா தம்பி? இது வேற லெவல். வாய்ஸை சேஞ்ச் பண்ணலாம், ஆனா நீங்க ஜெண்டரை சேஞ்ச் பண்றப்போ தான் வந்துட்டு எனக்கே கொஞ்சம் பயமா இருக்கு. வேற லெவலுக்கு போயிட்டீங்க. ஓகே சார், கேன் வி டு மூவ்மெண்ட்? எஸ் யூ கேன் டு மூவ்மெண்ட். இப்ப உதாரணத்துக்கு வந்துட்டு இபு டுவே கித்தா தச்சுக்கோ. எப்படி சொல்றது? டுவே கித்தா தச்சுக்கோ, டுவே கித்தா தச்சுக்கோ. ஐயா தப்பு. ஏன்னா அப்பாலாம் இப்படித்தான் பேசுவாங்க. ஐயா தப்பு. ஓகே சோ இந்த மாதிரி தான். ஓகே சார், கேன் வி எடிட் த ஸ்கிரிப்ட்? சாரி, Saranya design or Saranya designer can see. Okay, can do action? Yes. Ibu telling character, so you must not read the Ibu. Yes. Ama correct தான். Okay. Tajo cerita untuk darjah 2 pilih sendiri ke sekolah bagus. Tajo 2 darjah 2 வந்து நம்ம ஸ்கிரிப்ட் வச்சிருக்கோம். Okay. Sir, boleh cakap faster. Sir, cakap boleh faster. Sir, do we need to gaya? Yes. நம்ம காயாவோட தான் செய்யணும். Okay. சோ வந்துட்டு அடுத்தது jadi saya takkan dapat hadiah. ஓகே கடைசி jadi saya takkan dapat hadiah. இது எப்படி சொல்லலாம்? ஓகே இந்த சிச்சுவேஷன் என்ன ஒரு எக்ஸ்பிரஷன்? jadi saya takkan dapat hadiah. இது வந்துட்டு என்ன ஒரு எக்ஸ்பிரஷன் சொல்லுங்க பார்க்கறேன். இதுதான் ஸ்டாண்டர்ட் 1 ஓட. jadi saya takkan dapat hadiah. இது வந்துட்டு என்ன எக்ஸ்பிரஷன்? Sir, can edit the video? Cannot. Raw. Questions? Yes. Question. Persoalan. நான் கேட்கறது என்ன எமோஷன்? kecewa, sedih, sedih ke? Sedih, takut, terkejut, shock, kecewa. Yes. So kecewa. இல்லனா curiosity. So வந்துட்டு jadi saya takkan dapat hadiah. Jadi saya takkan dapat hadiah. Jadi saya takkan dapat hadiah. கண்ணு மேல பார்க்கணும், உங்க ஐப்ரோ மேல பார்க்கணும். ஓகேவா? இதெல்லாம் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன். ஓகே நோ நீட் டு வரி. இப்போ நான் அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனுக்கு காமிக்கிறேன். ஆமா ஓகே இல்ல இருங்க. எக்ஸ்பிரஷன் ஓகே இது வந்துட்டு உங்களுக்கு அப்புறமேல தருவாங்க. ஸோ இது கொஞ்சம் பாருங்களா. ஓகே பேசிக்லி வந்துட்டு நான் ரொம்ப சிம்பிளா தான் செஞ்சிருக்கேன். மொத்தம் வந்துட்டு 9 எக்ஸ்பிரஷன் தான் வச்சிருக்கேன். ஓகே ஃபர்ஸ்ட் terkejut, mata terbuka besar, mulut terbuka, menunjukkan rasa terkejut atau tidak menyangka. Okey, mata terbuka besar, mulut terbuka. இப்போ உதாரணத்துக்கு ஓகே உங்க கதையில வந்துட்டு நீங்க வந்துட்டு நல்லா படிச்சிருக்கீங்க, ஆனா திருப்பி வந்துட்டு எக்ஸாம்ல வந்துட்டு ஃபெயில் ஆயிட்டீங்க. எக்ஸாம்ல வந்துட்டு ஃபெயில் ஆயிட்டீங்க. அப்ப நம்ம எப்படி சொல்றது? இது வந்துட்டு தெற்கஜோட். சார் என்ன சொன்னாரு? கண்ணு பெருசா திறந்துருக்கணும், வாயை பெருசா திறந்துருக்கணும். ஆணு திறந்தீங்கன்னா முதுகெலும்பு தெரிஞ்சிடும். ஓகேவா? சார் என்ன சொன்னாரு? இந்த ஆயாட் வந்து தெற்கஜோட். கண்ணு திறந்துருக்கணும், வாயு திறந்துருக்கணும். திறந்தீங்கன்னா முதுகெலும்பு தெரியும். அந்த அளவுக்கு பெருசா பேசக்கூடாது. ஓகேவா? நம்ம எப்படி சொல்லணும்னா உங்க கதையில வந்துட்டு ஓகே அடக்க saya gagal, saya gagal அந்த மாதிரி. அப்போ யோசிக்க saya gagal அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன். சோ அந்த வாய் திறக்கிறது வந்துட்டு பெருசா திறக்கிறதுக்கு சிம்பிளா ஜஸ்ட் லைட்டா போதும். ஓகே ஓகே குட். ஓகே ரெண்டாவது பாத்தீங்கன்னா மாரா. ஓகே kening berkerut, mata tajam, mulut menekan, menunjukkan rasa tidak suka atau kecewa. kening berkerut. keningனா என்னது? உங்கள் கண் புருவங்கள். ஓகேவா? கண் புருவங்கள் இப்படி வந்து இதெல்லாம் நான் நல்லா செய்வேன். ஏன்னா டெய்லி ஆத்திரப்படுவால. சோ அதெல்லாம் கரெக்டா செஞ்சிருவேன். சோ நீங்க பாத்தீங்கன்னா இப்படி பாக்குறது மாறா. சார் என்ன சொன்னாரு? மத்தா தஜாம். மத்தா தஜாம்னா எப்படி சார்? கண்ணை வந்துட்டு ஷார்ப் பண்ணணுமா சார்? இல்ல, பார்வை இதா இருக்கணும். ஓகே மூலோட் மண்ணுக்கான். மண்ணுக்கான் அமுக்குறது சார். இப்போ வாய் அமுக்கிட்டுறோம் சார், அதெல்லாம் இல்ல. இதெல்லாம் யாரு செய்வானா? போயிட்டு உங்க ஸ்கூல் வாத்தியார பாருங்களேன். நீங்க ஹோம் ஒர்க் செய்யல இல்ல பெரியப்படாப்ப பெரியப்படாப்ப நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க டிசிப்ளின் வாத்தியார் எப்படி பாப்பாரு?
அவரை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். ஓகேவா? சோ அதுதான். ஓகே, மூணாவது. So sedih, kening melengkung ke atas, mata sayu, mulut ke bawah, menunjukkan rasa sedih atau kecewa. கவலையா இருக்கிறது எப்படி சார் மூஞ்சில காமிக்கிறது? சோ சந்தோஷம், ஆத்திரத்தை மூஞ்சி ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் காமிக்கலாம். ஆனா கவலையை வந்துட்டு அவ்வளவு சீக்கிரம் ஃபேஸ்ல காமிக்க முடியாது. ஓகேவா? சோ அத வந்துட்டு நம்ம எப்படி ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் காமிக்கலாம்னா ஃபிளாட் ஃபேஸ். ஃபிளாட் ஃபேஸ்னா அப்படி இந்த வாய் இருக்குல்ல, இந்த பிபேர், இதை நம்ம வந்துட்டு இப்படி கீழே இறக்குற மாதிரி இருக்கணும். அவ்வளவுதான். சோ கண்ணு புருவங்கள், கண்ணு புருவம், கண்ணு வந்துட்டு மத்தா சாயுனா அந்த கண்ணோட இமைகள் இருக்குல்ல முழுசா திறக்க கூடாது. சார் இதெல்லாம் எப்படி சார் ரெக்கார்டிங்ல தெரியும்? கண்டிப்பா தெரியாது. ஆனா இதை நீங்க ட்ரெயின் பண்ண 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 உங்களுக்கு இது வந்துடும். ஓகே, குட். அடுத்தது tenang. Mata lembut, mulut neutral, menunjukkan keadaan tenang dan damai. tenangனா அமைதியா இருக்குது. அதுக்குன்னு எப்படி சார் வீடியோ செய்யும் போது அமைதியாயிட்டா சார்? இல்ல. உங்க கதையில வந்துட்டு சில பார்ட்ஸ் வந்துட்டு இப்ப எப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ல வந்துட்டு இதுல இன்ட்ரோடக்ஷன் வரும். Pada satu petang saya berpulang dari sekolah, hari yang menyenangkan hati. அப்ப நீங்க வந்துட்டு ஜாலியா இருக்கிற மாதிரி மூவ் பண்ணலாம், செஞ்சு காமிக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து எட்டாவது பாத்தீங்கன்னா சீரியஸ். சீரியஸ்னு சொல்லும் போது முழுக்க முழுக்க வந்துட்டு நம்ம வாய்ஸ் எப்படி அந்த வாய்ஸ்க்கு போவோம்னா இப்ப பாருங்களேன். ஓகே, சீரியஸ் வாய்ஸ் வந்துட்டு டீப்பா போயிடும். mata fokus, mulut menutup rapat, menunjukkan sikap serius dan berfikir. நம்ம இந்த தொண்டையில இருந்து தான் இந்த சவுண்ட் வரும். ஸோ முழுக்க முழுக்க நம்ம இங்க இருந்து தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகே, மித்ததெல்லாம் வந்துட்டு நம்மளோட இந்த ஆர்டிகுலாசின்னு வாங்க. ஓகே, ரெண்டாவது அஞ்சாவதா gembira. Mata bersinar, mulut tersenyum lebar, menunjukkan kegembiraan dan keceriaan. இதுக்கு வந்து நீங்க நல்லா சிரிச்சுக்கிட்டே பேசலாம் என்ன பெரிய. ஓகேவா? அதுக்குன்னு நகை கடை ஸ்னேகா காமெல்லாம் செய்யக்கூடாது. ஓகேவா? நம்ம வந்து பொலைட்டா அழகா சிரிக்கணும். ஓகே சார், boleh tak kecil? Boleh tak kecil 56? Okay. Okay, okay. Sir, boleh tak kecil? புரியல. Ayatul. Oh, slide Hi sir. Okay, good. அடுத்தது ஆறாவது பிங்கோங். பிங்கோங்னா என்ன மீனிங்னா வந்துட்டு லைக் ஃபேட் அப். ஃபேட் அப் ஆயிடுது. அப்படியே இல்லைன்னா உங்க கதையில பாத்தீங்கன்னா அந்த மாதிரி kening terangkat, mata memandang ke atas, mulut sedikit terbuka, menunjukkan rasa keliru atau hairan. ஓகேவா? இந்த கதை வந்து எப்படின்னா முதல்ல நான் சொன்ன மாதிரி தான். நீங்க எக்ஸாம்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, எக்ஸாமும் நல்லா தான் செஞ்சிருப்பீங்க, ஆனா ஃபெயில். ஸோ உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம நல்லா தான் படிச்சோம், நல்லா தான் எழுதணும், எப்படி ஃபெயில் ஆனோம்? ஃபெயில் ஆயிட்டோமே, அந்த சவுண்ட். ஓகே, குட். Okay, boleh school teacher sir? Yes, can. Number 7. Okay, takut. Mata terbuka lebar, kening terangkat, mulut terbuka kecil, menunjukkan rasa takut atau cemas. Okay, takut. இப்ப takutனா பேசும்போது வந்துட்டு எப்படி பேசலாம்? வாய்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கெமந்தார் ஆகும். கெமந்தார்னா பதற்றம். பதற்றத்தை நம்ம எப்படி கதையில காமிக்கிறதுனா ஒரு சில வேர்ட்ஸை வந்துட்டு நம்ம ரிப்பீட்ல பேசலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஓகே நீங்க திடீர்னு உங்க கதையில வந்துட்டு ஓகே saya baru pulang dari sekolah, saya menuju ke lorong, tiba-tiba lorong itu menjadi gelap, saya berasa takut. இதுதான் தக்குவ. ஆனா கதையில வந்து நீங்க ஆயாட்ட படிக்கிறீங்க, ஆனா சொல்லும் போது எப்படி? Saya pulang dari sekolah dan menuju ke rumah saya. Apabila menuju ke lorong, tiba-tiba jadi gelap. Saya berasa takut. அந்த berasa வந்துட்டு பதற்றமா நம்ம சொல்லணும். Yes, bahasa baku. Yes, bahasa baku. Okay, bahasa Melayu baku. Kan here. Earpiece
can use as a earpiece. Yes, can. Okay. Bahasa. Yes, bahasa Melayu baku தான் நம்ம பாய்க்கணும். ஓகேவா? Clear? Okay, tiba-tiba. Sir, mic macam mana can use, sir? Sir, நான் tunjuk, hi cikgu, நான் tunjuk reaksi. Sir, can see the script? Okay, இதெல்லாம் வந்துட்டு உங்க குரூப்ல போடுவாங்க. Okay, number 8, serious, okay, done. Number 9, bersemangat. Bersemangatனு சொல்லும் போது அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் இருக்கு. bersemangat சொல்லும் போது நம்மளோட ஷோல்டர் வந்துட்டு இப்படி பொம்மை மாதிரி இப்படி ப்ராட் ஆகக்கூடாது. ஜஸ்ட் சின் அப். ஷோல்டர் கொஞ்சம் வைட் ஆக்கிட்டு சின்ன இதுதான் bersemangat. உங்க வாய்ஸ் வந்துட்டு லந்தாங்னா என்னன்னா உங்க ஃபுல் வாய்ஸ் வெளியாகணும், கத்தக்கூடாது, வெளியாகணும். ஓகே குட். ஸோ கிளாஸ் லாஸ்ட் முடிஞ்சிருச்சா? ஓகே. ஸோ கிளாஸ் இதுதான் லாஸ்ட். ஸோ வந்துட்டு இதுக்கப்புறம் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். ஓகே. ஸோ பிஃபோர் வி எண்ட் த கிளாஸ் நான் திருப்பியும் ஒரு ரூமுசான் சொல்லிடுறேன், நல்லா கேளுங்க. Pertandingan bercerita only for tahap 1. Tahap 1 என்ன சார்? Standard 1, Standard 2, Standard 3. சார் டைம் எவ்வளோ சார்? 2 until 3 minutes. கேமரா எப்படி சார்? லேண்ட்ஸ்கேப். போர்ட்ரேட் முடியுமா சார்? முடியாது சார். போர்ட்ரேட் கேனோம். சார் எங்கிட்ட கேமரா இல்ல சார். ஃபைன். சார் எங்கிட்ட சார் எங்கிட்ட மைக் இல்ல சார். ஃபைன். மைக் இல்லாம கூட நீங்க ரெக்கார்டிங் பண்ணலாம். சார் எங்கிட்ட மைக் இருக்கு சார். மைக் போட்டுட்டு நீங்க ரெக்கார்டிங் பண்ணலாம். சார் என்கிட்ட மைக் இல்ல, நான் வேற வாங்கி செய்யலாமா சார்? எஸ், கேன், நோ ப்ராப்ளம். ஓகே சார். காஸ்டியூம் அண்ட் ப்ராப்ஸ் எப்படி சார்? காஸ்டியூம் ப்ராப்ஸ் இஸ் அப் டு யோர் கிரியேட்டிவிட்டி. உங்க கதைக்கு அது தேவைப்பட்டா செய்யலாம், தேவைப்படாட்டா என்ன ட்ரெஸ் கோட் சார்? உங்க ஸ்கூல் ட்ரெஸ் இல்லனா டி-ஷர்ட், ஸ்கூல் டி-ஷர்ட். ஓகே, எனிதிங் இஸ் ஃபைன். ஓகே குட். ஸோ அந்த கேமரா வந்துட்டு ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லைட்டை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணிருங்க, லைட் ஆட்டோ லாக் பண்ணிருங்க, அந்த ஷேக்கிங்கை வந்துட்டு ஆன் பண்ணி விட்டுருங்க, இல்லைன்னா கடைசியா செஞ்சுட்டு நீங்க தான் வந்துட்டு கடைசியா நல்லா வராது. ஓகே, பிஃபோர் ரெக்கார்டிங் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ளீஸ் பிலீவ் மீ, நீங்க ஆஃப் ஆல் பண்ணிட்டு பட்டுன்னு ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா நாட் நைஸ். குறைஞ்சது ஒரு 5-6 வாட்டி நீங்க அதை ரிப்பீட்டேஷன்ல சொல்லி அந்த ஸ்கிரிப்ட் உங்க மைண்ட்குள்ள இறங்கிடணும். நீங்க யோசிக்காமலே உங்களுக்கு அடுத்த லைன் என்னன்னு தெரியணும். ஓகே கிளாஸ். சார் மஸ்ட் பை த காஸ்டியூம் சார். இஸ் அப்ஸ் டு யோர் இஸ் அப்ஸ் டு யோர் கிரியேட்டிவிட்டி லா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் இதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல வரும். ஓகே எஸ், அஃபால் ஸ்கிரிப்ட் அட் ஸ்பான்டான். அஃபால் ஸ்கிரிப்ட் பட் ஸ்பான்டான். ஓகே கிளாஸ். ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நல்லா செய்யுங்க, அருமையா செய்யுங்க, பயப்படாதீங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்துட்டு ஒரு தண்டிங்க. ஓகே, ஜெயிக்கணும்னு நினைச்சு செய்யக்கூடாதுன்னு சொல்லல, ஜெயிக்கணும். அதே நேரத்துல இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு அனுபவம். ஓகே கிளாஸ். ஸோ இது இவ்வளவுதான். ஸோ நம்ம வந்துட்டு அடுத்த வாரம் சென்ட் பண்ணுவோம், அடுத்த வாரம் மீட் பண்ணுவோம். சாரி, சென்ட் பண்ணுவோம், ஏன்னா கொம்மையை படிச்சுட்டு சென்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டேன். ஓகே சார், வி டூ ரியலி நீட் டு சென்ட் வீடியோ. எஸ். ஓகே கிளாஸ். ஸோ இதுதான், நம்ம மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். பாபாய். நான் ஏதாவது தவறுதலா பேசியிருந்தேன் என்னை மன்னிச்சிருங்க. நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு இதா இருந்துச்சுன்னா ஓகே குட் ஃபைன். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் அட்மினுக்கு ஷேர் பண்ணிடுவேன். அட்மின் வந்துட்டு உங்களுக்கு எப்படியாவது வந்துட்டு ஷேர் பண்ணிடுவோம். ஓகே கிளாஸ், பாய், டேக் கேர். ஹலோ, வாவ். ஸோ கிளாஸ் வந்துட்டு ரொம்ப ஆசமா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த பிரதாண்டிங்கான வந்துட்டு எப்படி சுலபமா பண்றது, என்ன மாதிரியான எக்ஸ்பிரஷன்ஸை வந்துட்டு நீங்க வந்துட்டு வச்சுக்கணும் அப்படின்றது எல்லாமே வந்துட்டு இந்த செஷன்ல இருந்து கத்துக்கிட்டீங்க. ஓகே, ஸோ நல்லபடியா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் செஷன் தஹாப் சத்துக்கு முடிச்சாச்சு. உங்களுக்கான செகண்ட் செஷன் வந்துட்டு நடக்கும் வர 17ஆம் தேதி. ஸோ எனிதிங் உங்களுக்கு இந்த கிளாஸ் பத்தியாவது இருக்கட்டும், இல்ல இந்த பிரதாண்டிங்கான பத்தின கேள்விகளா இருக்கட்டும், தாராளமா நீங்க உங்களுடைய இன்ட்ரோடியூசர் யாரு உங்களை இந்த காம்படிஷனுக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்களோ அவங்கள நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. சரிங்களா? அவங்களை காண்டாக்ட் பண்ணீங்கன்னாக்கா இதை பத்தின முழு விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் கேட்காம லாஸ்ட் மினிட்ல மட்டும் வரக்கூடாது. சரியா? ஏன்னா நமக்கு வந்து டைம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஓகே, சோ அடுத்த செஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய தஹாப் டூக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அண்ட் தஹாப் டூ ரெடியா இருங்க. So with that, thank you so much. Thank you very much. So மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. And thank you very much for joining today. Okay? Yes. இதோட உங்களோட 2வது செஷனை நம்ம உங்களை மீட் பண்ணலாம். Bye bye.
ஏன்னா உங்களுடைய அந்த சிற்றுரைக்கு சிற்றுரையோட சவால்களையும் தெரிந்து சொல்லிட்டீங்க. இது நடக்கும், நிறையவே நடந்திருக்கு. நடுவுல போகக்கூடியவங்க வந்து புள்ளி படிவத்தையே பார்க்காம என்ன போட்டிங்க நடுவுல போனோடனே தெரியாமலாம் வந்து உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி நடுவு சிக்கலை நம்ம எதிர்நோக்கியிருக்கோம். அந்த அடிப்படையில் தொடர்ந்து நம்முடைய